வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் செகண்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுந்துள்ளது. இது இந்தியால ஒன்றிய பகுதிகளின் தன்னாட்சி மற்றும் அரசியல் உரிமைகள் குறித்து பெரிய விவாதத்தை உருவாக்கி உள்ளது. இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ்ல மிகவும் முக்கியமானது. பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இந்தியன் பாலிட்டியில ஃபெடரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், கவர்னன்ஸ் அண்ட் இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸோட டைரக்ட் ரெலவென்ஸ் இருக்கு. குறிப்பா ஆர்டிகிள் பேஸ்டு கேள்விகள், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் கேள்விகள் ரொம்பவே காமன். முதல்ல ஸ்டேட் மற்றும் யூனியன் டெரிட்டரி இடையேயான வேறுபாடை புரிஞ்சுக்கணும். ஸ்டேட்ல எலெக்டட் கவர்மெண்ட் ஃபுல் பவர்ஸோட இருக்கும். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஃபினான்ஷியல் அட்டானமி அதிகம். ஆனா யூனியன் டெரிட்டரியில பவர் மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கும். பிரசிடென்ட் வழியா அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது லெப்டினன்ட் கவர்னர் மூலம் நிர்வாகம் நடக்கும். ஸ்டேட்ஸ்ல கவர்னர் நாமினல் ஹெட், யூனியன் டெரிட்டரியில லெப்டினன்ட் கவர்னர் ரியல் எக்ஸிக்யூட்டிவ், இன்ஃப்ளூயன்ஸும் அதிகம். ஃபினான்ஷியல் பவர்ஸ் கூட ஸ்டேட்ஸுக்கு அதிகம். யூனியன் டெரிட்டரிஸ் சென்டர் கிராண்ட்ஸ் மீது டிபெண்டா இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ல டிஃபரன்ஸ் முக்கியம். ஸ்டேட்ஸ் ஃபுல் ஸ்டேட் லிஸ்ட் பிளஸ் கன்கரண்ட் லிஸ்ட் பவர்ஸை எக்ஸசைஸ் பண்ணும். ஆனா யூனியன் டெரிட்டரிஸ் லிமிடெட் பவர்ஸ். சில யூனியன் டெரிட்டரிஸ்ல அசம்பிளி கூட இல்லை, அதனால அட்டானமி குறைவு. இதுதான் ஃபெடரலிசம் டிபேட்டுக்கு காரணம். இந்தியால இப்போ 28 ஸ்டேட்ஸ் மற்றும் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. 8 யூனியன் டெரிட்டரிஸ் லிஸ்ட் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷத்வீப், சண்டிகர், தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டாமன் அண்ட் டையூ. யூனியன் டெரிட்டரிஸ் பத்தின கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அரசியல் அமைப்பின் பார்ட் 8ல 239 இருந்து 241 வரைக்கும் இருக்கு. இப்போ அதுல முக்கியமான சில ஆர்டிகிள்ஸை பார்க்கலாம். ஆர்டிகிள் 239 பிரசிடென்ட் தான் அட்மினிஸ்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ்னு சொல்லுது. ஆர்டிகிள் 240 யூனியன் டெரிட்டரிஸோட அட்மினிஸ்ட்ரேஷனை பிரசிடென்ட் ரெகுலேட் பண்ணுவாருன்னு சொல்லுது. ஆர்டிகிள் 241 ஹை கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆர்டிகிள் 239A புதுச்சேரிக்கு லெஜிஸ்லேச்சர் ப்ரொவிஷன் பத்தியும், ஆர்டிகிள் 239AA டெல்லி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பத்தியும் சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட், யூனியன் டெரிட்டரிஸ் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லா யூனியன் டெரிட்டரிஸுக்கும் ஒரு யூனிக் ரீசன் இருக்கு. அந்தமான் அண்ட் நிக்கோபார் யூனியன் டெரிட்டரியா இருக்கிறதுக்கான ரீசன் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். லக்ஷத்வீப் கொஞ்சோண்டு பாப்புலேஷன் தான் ரீசன். சண்டிகர், பஞ்சாப் ஹரியானா ஷேர்டு கேபிட்டல் அப்படிங்கிறது தான் ரீசன். தாத்ரா நகர் ஹவேலி போர்ச்சுகீஸ் ஆக்கிபைடா இருந்தது 1960ல தான் இந்தியால ஜாயின் பண்ணாங்க. புதுச்சேரி பிரெஞ்சு ஆக்கிபைடா இருந்து 1954ல தான் இந்தியாவோட ஜாயின் பண்ணாங்க. டெல்லி நேஷனல் கேபிட்டல் அப்படிங்கறதால டைரக்ட் சென்ட்ரல் கண்ட்ரோல் இருக்கணும், அதுதான் ரீசன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் செக்யூரிட்டி பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் காரணத்தால ஒரு மாநிலத்தை 2 யூனியன் டெரிட்டரிஸா பிரிச்சாங்க. யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னா, பிரசிடென்ட் ரெப்ரசன்டேட்டிவா லெப்டினன்ட் கவர்னரை அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலமா கவர்னன்ஸ் நடக்கும். சில யூனியன் டெரிட்டரிஸ், உதாரணமா டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் எலெக்டட் கவர்மெண்ட் பிளஸ் சீஃப் மினிஸ்டர் பிளஸ் அசம்பிளியோட இருக்கும். இது பார்ஷியல் ஸ்டேட்ஹுட் மாதிரி. மாணவர்களே, ஏன் சில யூனியன் டெரிட்டரிஸுக்கு சிஎம் இருக்காங்க? இது பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ். டெல்லி நேஷனல் கேபிட்டல்ங்கிறதால முழு ஸ்டேட்ஹுட் கொடுக்க முடியாது. ஆனாலும் மக்கள் பிரதிநிதித்துவம் தேவை, அதனால ஹைபிரிட் மாடல். புதுச்சேரி ஹிஸ்டாரிக்கல் ரீசன் பிளஸ் டெமோக்ராட்டிக் டிமாண்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதாலையும் வேற சில ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்னாலையும். இப்போ முக்கியமான டாபிக், யூனியன் டெரிட்டரிஸ் ஸ்டேட்ஹுட் டிமாண்ட். ஏன் இந்த டிமாண்ட் வருது? காரணம் அட்டானமி தேவை, ஃபினான்ஷியல் பவர்ஸ், சட்டம் இயற்றும் அதிகாரம்,
மக்கள் பிரதிநிதித்துவம். சென்டர் கண்ட்ரோல் அதிகமா இருந்தா லோக்கல் கவர்னன்ஸ் பாதிக்கப்படும். புதுச்சேரி பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். புதுச்சேரி ஒரு யூனிக்கான யூனியன் டெரிட்டரி. 1950ஸ்ல பிரெஞ்சு காலனிஸ் மர்ஜ் ஆனது. இதனால கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. அசெம்பிளி இருக்கு, சிஎம் இருக்காரு. ஆனாலும் லெப்டினன்ட் கவர்னர் இன்டர்ஃபியரன்ஸ் அதிகம். இதனால கவர்னன்ஸ் கான்ஃபிளிக்ட்ஸ் அடிக்கடி நடக்குது. அதனால ஸ்டேட்ஹுட் டிமாண்ட் வருது. நமக்கு முழு அதிகாரம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை. டெல்லி டிமாண்ட் பத்தி பார்க்கும்போது இது மிகவும் முக்கியமான இஷ்யூ. டெல்லி கவர்மெண்ட்டுக்கு போலீஸ், லேண்ட், பப்ளிக் ஆர்டர் கண்ட்ரோல் இல்ல. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில. இதனால சீஃப் மினிஸ்டர் வர்சஸ் லெப்டினன்ட் கவர்னர் கான்ஃபிளிக்ட் தொடர்ந்து நடக்குது. அதனால ஃபுல் ஸ்டேட்ஹுட் டிமாண்ட் பல ஆண்டுகளாவே இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி பார்க்கும்போது ஆர்டிகிள் 370 ரிமூவலுக்கு அப்புறமா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியா மாத்தப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டேட்ஹுட் ரிஸ்டோர் பண்ண வேணும் அப்படின்னு பொலிட்டிக்கல் டிமாண்ட் இருக்கு. லடாக் பத்தி பார்க்கும்போது மக்கள் ஸ்டேட்ஹுட் அல்லது லெஜிஸ்லேச்சர் டிமாண்ட் செய்யறாங்க. காரணம் லோக்கல் ரெப்ரசன்டேஷன் குறைவு. மாணவர்களே, ஹிஸ்டரி பார்த்தோம்னா சில யூனியன் டெரிட்டரிஸ் லேட்டரா ஸ்டேட்ஸா மாறி இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ் 1971ல, மணிப்பூர் 1972ல, திரிபுரா 1972, கோவா 1987. காரணம் பாப்புலேஷன் growth, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், டெமோக்ராட்டிக் டிமாண்ட். யூனியன் டெரிட்டரிய ஸ்டேட்டா மாத்துறதுக்கு ப்ராசஸ் என்னன்னா, பார்லிமெண்ட் சிம்பிள் மெஜாரிட்டி மூலம் லா பாஸ் பண்ணலாம். ஆர்டிகிள் 3. பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் தேவை. ஸ்டேட் கன்சென்ட் ஆப்ஷனல். இந்த கன்வர்ஷன் இம்பாக்ட்ஸ் என்னன்னா, பாசிட்டிவ், அட்டானமி அதிகரிக்கும், லோக்கல் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா ஃபினான்ஷியல் பர்டன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். மாணவர்களே, இதுல எலக்டோரல் பாலிடிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. ஸ்டேட்ஹுட் டிமாண்ட் ஆஃபன் பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக பயன்படுத்தப்படுது. மக்கள் ஆதரவு பெற இது ஒரு டூல். யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸ் மாடல். ஆனா டெமோக்ரஸி வளர்ச்சியோட அட்டானமி டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. இந்த ஏரியால இருந்து ரெகுலரா பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல கொஸ்டின் வருது. லாஸ்ட் 2025 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுலையுமே இந்த டாபிக்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான டாபிக். நல்லா படிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து காண வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.